ஓம் அகத்தீஸ்வராய நமக. நண்பர்களே, நமது பஞ்சபூத மாந்திரீக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு அக்னியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர பதிவு. இது என்ன அப்படின்னு சொன்னால், மாந்திரீகர்களும் சரி, அனைத்து நண்பர்களும் சரி தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய அக்னியை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மந்திர பதிவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது அக்னிக்கட்டு, இதற்கு பேர் அக்னிக்கட்டு அப்படின்னு சொல்லி. சுடாமல் இருக்க, நெருப்பு சுடாமல் இருக்க. சிலதெல்லாம் மாந்திரிக பதிவுகளில் இதெல்லாம் நடைமுறையில் உண்டான பகுதிகள், பழைய நடைமுறைகள். இப்போலாம் யாரும் அதெல்லாம் யாருமே எதுவும் செய்கிறதில்ல. அந்தமாரி விஷயத்தெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல வெளியில். சரி, நேராக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த அக்னி கட்டு அப்படின்னா, யாராவது ஏதாவது நம்ம யார் எது நமக்கு எது செய்தாலும் அக்னி பிரயோகம் இல்லாமல் யாரும் எது செய்ய முடியாது. முதல் பாயிண்ட்டே அதுதான். ஒன்று நீர் பிரயோகம் அல்லது அக்னி பிரயோகம். நீர் பிரயோகம் கம்மியாக செஞ்சாலும் அக்னி பிரயோகத்தில் தான் எல்லாமே நடக்கும். வத்தி ஏற்றினாலும் அக்னி, கற்பூரம், மற்ற எது செய்தாலும், விளக்கேற்றினாலும் அக்னி. இந்த அக்னியை மூலமாகத்தான் அனைத்து மந்திர பிரயோகங்களும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அக்னி பிரயோக கட்டு, அவர்கள் எது யார் எப்படி செய்தாலும் நாம் அக்னியை கட்டுக்குள் கொண்டு விட்டால், அந்த எதிராளி நாம் செய்யக்கூடிய, நமக்கு செய்யக்கூடிய அக்னி கட்டு பிரயோகம் நமக்கு செயல்படாது. எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அவர்கள் செய்கின்ற பிரயோகம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. முதல். இரண்டாவது அக்னி நாமே சில பூஜைகள் செய்யும்போது தெரியாமல் பட்டாலும் அக்னி சுட்டணும் இல்லையா? அந்த சுடக்கூட தன்மையை குறைந்தபட்ச டிகிரி அளவு கட்டுப்படுத்தக்கூடிய அக்னி கட்டு. ரெண்டையும் இதிலே செஞ்சுக்கலாம். ரெண்டும் இதிலே செஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அக்னி கட்டு பிரயோக முறை, அக்னி கட்டு பிரயோக முறை முதல் பகுதியில் இது ஒரு 2 பாகமாக வரும். இது கொஞ்சம் நீண்ட பதிவு. அதனால் முதல் பதிவு நான் கொடுக்குறேன். முதல் பாக பதிவு. 2ஆம் பாக பதிவு மறுபடியும் வரும். அது இந்த அக்னி கட்டு அப்படின்னா எப்படி பண்ணணும்? முதல்ல சித்தி செய்யணும். இந்த மந்திரத்தை சித்தி செய்யணும். இதுக்கு 4 நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறத விட உச்சி வேளை, அதாவது உச்சி வேளை 12லேருந்து 1 மணி, பகலில் நேரம் கிடைக்கிறவங்க 12லேருந்து 1 மணி. அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாய் ஓரை, ரத்தத்துக்கும் சூரியனுக்கும் செவ்வாய் ஓரை, புரிஞ்சுங்களா? அந்த நெருப்புக்கும் அக்னிக்கும். சரி, இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரம் கிடைக்காதவர்கள் அதாவது அக்னியை கட்டுப்படுத்த சித்தி செய்யக்கூடிய முறையை நான் சொல்கிறேன். நான் முதல்ல கற்பூரம் அல்லது 8 விளக்கு, கற்பூரம் அல்லது 8 விளக்கு வைத்து கொண்டு, 8 திசையிலும் 8 விளக்கு வைத்து கொண்டு, அந்த 8 திசைகளுக்கும் நீர் பிரயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 அங்குல இடைவேளை விட்டு ஒரு கிளாஸில், டம்ளரில் தண்ணியை அதில் இருக்கணும். தண்ணி அதில் இருக்கணும். தண்ணி 8 கிளாஸில் சின்னதை வச்சுட்டு நம்ம பிரயோக முறை பண்ணணும். பிரயோக முறை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பெயர், நம்மளுடைய அந்த 8 இடத்திலும் நாம் உள்ளதாக பாவித்து, அந்த 8 அக்னிக்கட்டுக்குள்ளும் உள்ளதாக பாவித்து, நம் பெயர் முதலில் உச்சரித்து இந்த மந்திரத்தை 1,00,000 முறை கூறி சித்தி செய்து கொள்ள வேண்டும். 1,00,000 முறை கூறி சித்தி செய்து கொள்ள வேண்டும். சித்தி செய்து கொண்டு விட்டு
இது வந்து வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சித்தி எப்படி தெரிஞ்சிடுச்சு ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொன்னால், ஒரு கற்பூரமோ அல்ல ஏதாவது ஒரு நெருப்பு மூட்டி அதில் வந்து சுடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஆதி காலத்து முறையில் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த கட்டுக்குள் நெருப்பு வந்து நமக்கு வந்து சூடு படுதா சூடு படலையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணும்போது வந்து நெருப்பு வந்து குறைந்த அளவு வந்து டிகிரி வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து விடும். குறைந்த அளவு டிகிரி வந்து சூட்டின் தன்மை வந்து குறைந்து விடும். அந்த சூட்டின் தன்மை குறைந்து விட்டாலே அக்னி கட்டுக்குள் ஆகிவிட்டது, சித்தி ஆகிவிட்டது என்று பொருள். இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. இது வந்து முதல் பகுதி. இதனுடைய அடுத்த பகுதி 2ஆம் பாகம் வரும். அதில் எப்படி பிரயோகம் பண்ணுறது, அதாவது பிரயோகம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் நமக்கு அக்னி மூலமாக எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அக்னி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அந்த அக்னி மூலமாக ஏவிவிடக்கூடிய அனைத்து வந்து பிரயோக காரியங்களும் தடை கட்டுறதுக்கு 2ஆம் பகுதியில் வந்து நான் எப்படி அதை வந்து தடுக்கக்கூடிய பிரயோக முறை வந்து சொல்கிறேன். இப்போ மந்திர பதிவு மட்டும் இதை சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க.